Presta Premium Women's Wear. Let your body love it. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே முடிஞ்சு நல்லா நடந்துட்டு பர்த்டே பிக்சர்லாம் கூட இன்னமும் இருக்குது. ஆஃப்டர் தட் அந்த பல்ஸ் போலியோ போட்டதுக்கப்புறம் அந்த பயங்கரமான ஒரு ஃபீவர்னால நிறைய குழந்தைங்க அஃபெக்ட் ஆச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாலாம் அதோ ஏன் முன்னாடி பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக என்ன எல்லாமே பண்ணாலுமே கூட அவர் நிறைய நான் தண்ணி கால்குலேட் பண்ணி குடிப்பேன். லிப்பை சும்மா தண்ணியில் டிப் பண்ணிப்பேன். பீரியட்ஸ் டைம்லலாம் ஓவர்ஃப்ளோ டைம்லலாம் எழுந்திரிக்கவே முடியாது. அப்படியே உட்காந்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணமா, இவளுக்கு குழந்தை பிறக்குமா, வென் ஐ வாஸ் என்னை பொண்ணு பார்க்க வந்த டைமில் கூட செகண்ட் திங் கேலிப்பர் போட முடியல. ஏன்னா நான் ஸ்பைனல் பிரேஸ் போட்டிருந்தேன். போலியோ மட்டும் இல்லாமல் ஸ்பைன் பெண்டும் இருக்கு. ஹைட் இல்லாததுனால உங்களுக்கு தைக்கும் ஸ்டொமக்குக்கும் கிட்ட ஸ்பேஸ் கம்மி. ரிஸ்க் ஆஃப் அபார்ஷன் ரொம்ப. அப்போ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மா வரணும் அப்படின்னு. நாங்கள் கிளாஸ் டெக்கரேட் பண்ணுவோம். அந்த போர்டு சேர் இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அப்போ நான் எப்பயுமே நினைப்பேன் எங்கள் அம்மா வரணும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். சுத்தமாக வாஷ்ரூமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை டேமேஜ் பண்ணி தண்ணி ஊற்றி அது மாதிரி ஹேண்டிகேப்டு, டிசேபிள்டு அப்படியெல்லாம் ரிலேட்டிவ்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் என்னை இக்னோர் பண்ணுவாங்க. என்னோட தங்கையை தான் தூக்கி வச்சுப்பாங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி ஆட் அவுட். நான் 6 hours ஐசியூவில் இருந்தேன். சில சமயம் எதர் யாரோ ஒருத்தரை சேவ் பண்ணுறதே எங்கள் டாக்டருக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. இவன் நார்மலாக இருப்பாள்னு சொல்லிட்டு தான் பெருசாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி அவளுக்கு ஒன்றும் ஆகிடாது டாக்டர் வாய மூடி. அவங்க ட்ரீட் பண்ண விதம் நல்லா இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் ஒரே ஆள் எப்படின்னா 2 வீல் சேர் தள்ளுறாராம். இப்படி தள்ளுறாரு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா அவள் தவந்து போவா. வீட்டில் வீல் சேர் கிடையாது, கேலிப்பர் கிடையாது. அவள் எப்படியோ போயிட்டு என்னோட நம்பரை மொபைல்லேருந்து எடுத்து கால் பண்ணி அக்கா நான் பண்ணிக்கிற அளவுக்கு போனேன். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி என் கூட இருக்கிற பர்சனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இவங்கள நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன்ட்டு. எஸ், சர்வைவர் பவித்ரா. வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பவி. ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். பவி மேம். ரெண்டு பவி இன்னைக்கு ஆக்சுவலி. எஸ். எப்படி இருக்கீங்க அனு? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் மேம். நான் உங்களோட ஸ்டோரி பற்றி நான் பார்க்கும்போது ரியலி நம்மளுக்கு இருக்கிறதுல ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே பிரேக் பண்ணி நீங்கள் பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? ஐம் குட். we actually got relocated to Central America. Recently ஒரு 2023 நாங்கள் மூவ் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருந்திருந்தேன். நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ ஒரு 2.5 years we were out of India and now we got recently back. ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன், ஒரு ஸ்கூல் வெக்கேஷன். we'll be leaving back by August. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு ஸ்டடீஸ்லாம்? எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. இந்தியாவில் GGN அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படித்தேன். இப்போ கோஸ்டாரிக்காவில் பெரிய சேஞ்ச் இல்லை, பட் நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நீங்கள் 2.5 yearsல இது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஒரு டிசேபிள் இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. குழந்தைய பெத்தெடுக்கிறது ஒரு சேலஞ்ச்னா அந்த குழந்தைய வளர்க்குறது இன்னொரு சேலஞ்ச். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக அம்மா அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட நீங்கள் ஒரு டீனேஜ் இதை ரீச் பண்ணுறப்ப இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா? கிட்டத்தட்ட எனக்கு 1 வயசு 1.25 வயசு தான், 2 வயசு கூட இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே முடிஞ்சு நல்லா நடந்துட்டு பர்த்டே பிக்சர்லாம் கூட இன்னமும் இருக்குது. அதெல்லாம் ஐ வாஸ் வெரி நார்மல். ஆஃப்டர் தட் அந்த பல்ஸ் போலியோ போட்டதுக்கப்புறம் அந்த பயங்கரமான ஒரு ஃபீவர்னால நிறைய குழந்தைங்க அஃபெக்ட் ஆச்சு. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கூட இப்போ இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அண்ட் ஐ எம் ஒன் அமங் தெம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே போது அந்த குழந்தை நடந்தது, அதுக்கப்புறம் இப்படி ஆகிடுது. இன்னமும் உங்களுக்கு அது இருக்கும் தான். ஆஸ் அ பேரண்ட் அது இருக்கும் இல்லையா, எப்பயுமே இருக்கும். பட் அதை அவங்க எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாலாம் அதோ ஏன் முன்னாடி பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக என்ன எல்லாமே பண்ணாலுமே கூட அவர் நிறைய வருத்தப்பட்டிருக்காரு, அழுதுருக்காரு. நானுமே அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் somehow I just overcame everything and இப்போ I'm in 40s now. அவங்க ஷேர் பண்ணதில்லை, பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு சில டேஸ்லாம் நான் என்னை மறந்து போய் நடக்க ஆரம்பிச்சிடுவேன் கையை விட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்களேன், நிறைய தடவை அது பண்ணியிருக்கேன். அன்கான்ஷியஸாக நம்ம டக்குன்னு எழுந்துக்கும் போது நமக்கு தோணாதில்லை. அந்த மாதிரி டயத்துலலாம் நடந்து கையோட நடந்து கீழே விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு பிடிச்சிக்காம நடக்க முடியாதில்ல அப்படின்லாம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் யோசிக்கும் போது. ஏன்னா அப்போது எல்லோரும் விளையாடுவாங்க,
பிடி பீரியட் போவாங்க, ப்ளே கிரவுண்ட் போவாங்க, அசம்பிளி அட்டன் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது அன்டில் மை 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ நினைக்கும் போது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம்ல அப்படின்னு தான் தோணுது. பட் தென் ஐ ஹாவ் டு அட்மிட் எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நம்ம டீனேஜ் ரீச் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட பாடியில் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ நம்ம வந்து வயசுக்கு வருவோம். ஸோ அந்த விஷயம்லாம் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் அப்பாவோட சப்போர்ட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவோட நீட் தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்குமே. ஸோ அந்த டைமில் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? எனக்கு வந்து என்னோட சிஸ்டர் இருக்கா, எங்கள் சிஸ்டர். அவள் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு பேகு தூக்கிட்டு வரதா இருக்கட்டும், வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும். அவள் வந்து 8th படிக்கும் போதே இந்த எக்ஸல் சூப்பர்னு ஒரு வண்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கற்றுக்கிட்டா. ஸோ அவள் கூட்டிகிட்டு போவா, அப்புறம் பேக் எடுத்துகிட்டு போவா. அஃப்கோர்ஸ் ஸ்டெப்ஸில் நான் பிடிச்சி மெதுவாக தான் ஏறிட்டு போனேன். அந்த டைமில் கேலிப்பர் அப்படிங்கிறது நிறைய இருந்தது. நான் சொல்கிறது when I was in school 90sல. இப்போ நிறைய ஷூஸ்லாம் வந்திருக்கு, நிறைய அட்வான்ஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக ஒரு கேலிப்பர் கொடுப்பாங்க, 2 சைடு ரிம் வச்சு அடித்து இவ்வளோ பெரிய பூட் ஷூ கொடுத்து இதுதான் இருந்தது. மூவிஸ்லலாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் கேலிப்பர்ஸ். அதை போட்டுட்டு நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இப்படி போவேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னுடைய சிஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க என்னோடய ஸ்கூல் டைமில். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டைம்லலாம் கிளாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கேன். ஏன்னா வாஷ்ரூம் போக முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா கிளாஸ் 2nd ஃப்ளோர். வாஷ்ரூம்லாம் இப்போ இருக்கிற ஸ்கூல்லாம் எப்படின்னு தெரியல, அப்போல்லாம் ஒரு ஃப்ளோரில் தான் இருக்கும். எதிர் யூ ஹேவ் டு கம் டவுன் ஆர் லக்கியாக இருந்தால் நம்ம ஃப்ளோர்லேயே இருக்கும். ஸோ நான் தண்ணி வந்து கால்குலேட் பண்ணி குடிப்பேன், லிப்பை வந்து சும்மா தண்ணியில் டிப் பண்ணிப்பேன். பீரியட்ஸ் டைம்லலாம் ஓவர்ஃப்ளோ டைம்லலாம் எழுந்திரிக்கவே முடியாது, அப்படியே உட்காந்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறங்கி வருவேன். இதெல்லாம் எஸ் ஐ ஹவ் கோன் த்ரூ. ஐ வில் பி ஸ்டாக்கிங் பேட்ஸ். அந்த முன்னாடியெல்லாம் அந்த வேறு மாதிரி ஒரு பேடு பெல்ட் டைப்லலாம் வரும், இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேடு, அதுக்கு மேலே 2-3 பேடு ஸ்டாக் பண்ணிவிடுவேன். ஸோ மார்னிங் 8:30 ஸ்கூல்னால் ஈவினிங் 3:30 வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணவே முடியாது, ஏன்னா வாஷ்ரூம் போக முடியாது. ஸோ நிறைய தடவை ரொம்ப வெட் ஆகும் ஸோ பாய்ஸ் இருப்பாங்க கிளாஸில். அதுக்காகவே என்ன பண்ணுவேன்னா, பசங்க எல்லாம் கீழே ஃபஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் கீழே இறங்கி வந்து ஆட்டோவில் ஏறி வருவேன். ஸோ நான் பாத்ரூம்லாம் நிறைய அப்போ நான் கண்ட்ரோல் பண்ணது தான் எனக்கு இப்போ நிறைய இம்பேக்ட் காமிக்குது. ஆமாம், ஏன்னா இட் இஸ் நாட் குட் இல்லை, அது நம்ம நேச்சுரலாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பேட்ஸை சேஞ்ச் பண்ணணும், ஐ கெட் ரேஷஸ், ஆனால் நான் போக முடியாது. ஸோ அதுக்கான இம்பேக்ட் தான் இப்போ என்னால் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுவும் அப்ராட் போயிட்டு இங்கே வரும்போது என்னால் எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா அங்கே நான் கண்ட்ரோலே பண்ண வேண்டியதில்லை. எவ்ரிவேர் யூ ஹேவ் வாஷ்ரூம். ஸோ இங்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் நடக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை எப்போ வீல் சேர் தான்? நோ, ஐ வாஸ் வாக்கிங். என்னோட காலேஜ் கிளாஸ் வந்து கீழே நான் 3-wheeler ஓட்டுவேன் காலேஜ் போகும்போது. பட் போஸ்ட் டெலிவரி என்னாச்சுன்னா எனக்கு காம்ப்ளிகேட்டட் சிசேரியன். ஸோ எனக்கு ஸ்பைனில் 2 தடவை இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணி எனக்கு அது கிளிக் ஆகலை. ஸோ ஐ ஹேட் டு கோ த்ரூ கம்ப்ளீட் அனஸ்தீஷியா. அதுக்கப்புறம் அப்படியே நாளாக பேக் பெயின் ரொம்ப சிவியர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லைக் 2014-15லலாம் வந்து கொஞ்சம் நடந்தாலே பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் யூஸிங் வீல் சேர். ஏன்னா நான் இவளையும் பார்த்துக்கணும். எனக்கு ஏதாவது பெட் ரிடன் ஆகிட்டேன் அப்படின்னா இவளை பார்த்துக்க முடியாது. லைக் ஆல்மோஸ்ட் லைக் 10 years now I'm on a wheelchair. ஸோ மேரேஜ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மேம். ஸோ எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்லை, இது ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த மேட்ரிமோனியல் இதில் வந்து பேப்பர் அதிலெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தது தான். ஸோ அவருமே ஹீ இஸ் ஆல்சோ சேலஞ்ச் பர்சன். அவருக்கு ரைட் லெக் ஆம்பிட்டிவ் ஆப்ரேட் ஆகிருக்கு. ஹி யூசஸ் ஆர்டிஃபிஷியல் லிம்ப் அண்ட் ஹி கோஸ் டு ஒர்க். ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட் லேபிள்டாக இருந்தோம் அப்படின்னா இது ஒரு டாப்பிக்காக ஒரு சண்டை வராது. ஏன்னா வர சான்ஸ் இருக்கு இல்லையா, இனிஷியலாக இருக்கிற மாதிரி லைஃப் லாங் நம்ம இருக்க முடியாது. ஸோ டச்சோடு இது வரைக்கும் அந்த டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசி எங்களுக்குள்ள சண்டை வந்ததும் கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம அந்த கப்பிள்ஸ் வந்து கரெக்டாக இருந்தாலுமே சுற்றி இருக்கவங்க வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலாம், இவங்க 2 பேர் பண்ணிக்கிட்டாலாம், இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குமா? ஏன்னா இந்த மாதிரியான டாக்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கோ த்ரூ பண்ணி தான் இருப்பாங்க இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணீங்களா? நிறைய, என்ன டவுட்டு, நிறைய கோ த்ரூ பண்ணேன். இவங்களுக்கு கல்யாணமா, இவளுக்கு குழந்தை பிறக்குமா? வென் ஐ வாஸ் என்னை பொண்ணு பார்க்க வந்த டைமில் கூட I was inquired if I will be giving birth to a baby. That was their first question. டாக்டர் செக்அப் பண்ணிங்களா? மேரேஜுக்கு முன்னாடியே செக்அப்லாம் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் நார்மலாக பேபி பெற்றுக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் முன்னோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா யூட்ரஸ் கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜும் இதே கொஷின்ஸ் தான், இவளுக்கு பிறக்குமா, ஏன்னா இவ இப்படி இருக்காளே, இப்படி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் கடவுள் கிரேஸ் தான், கண்டிப்பாக நான் நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆனேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எஸ், இப்போ எப்படின்னா நார்மலாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் வந்து இங்கே பெயின் இருக்குது, அங்கே பெயின் இருக்குது, படுத்தா ஏஞ்சிக்க முடியாது, அண்ட் வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கேர்னஸ் இருக்கும், வாமிட் சென்சேஷன்ஸ்லாம் இருக்கும்.
உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி டைம் எப்படி போச்சு? எனக்கு வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி நான் சொன்ன மாதிரி கேலிப்பர் போட்டிருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே ஹெச்சிஎல் கிரீம்ஸ் ரோடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு திடீர்னு ஏதோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு 2006 2007 பிகினிங்லேயே நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஆப்வியஸாக நான் ஒர்க் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் ஷிஃப்ட் மாறி மாறி வந்ததுனால. செகண்ட் திங் கேலிப்பர் போட முடியல, ஏன்னா நான் ஸ்பைனல் பிரேஸ் போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஸ்கோலியோசிஸும் இருக்குது, போலியோ மட்டும் இல்லாமல் ஸ்பைன் பெண்டும் இருக்குது எனக்கு, அதுக்கு பேர் ஸ்கோலியோசிஸ். ஸோ அதுக்கு ஒரு பிரேஸ் போட்டிருந்தேன் நான். ஸோ ஆப்வியஸாக அது போட முடியாது, ஏன்னா அது ஸ்டொமக்கை வந்து உங்களுக்கு புஷ் பண்ணும். ஸோ அது ரெண்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, வேலைக்கும் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போக முடியாதுன்னு சில சமயம் நான் பாத்ரூம் கிட்டே ஸ்டூல் போட்டு உட்காந்துருவேன், ஏன்னா டக்குன்னு எழுந்து வரவும் முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ இனிஷியல் 3 months வந்து எனக்கு அபார்ஷனுக்கான நிறைய ரிஸ்க் இருந்தது, ஏன்னா என்னுடைய யூட்ரஸ் ரொம்ப லோ லையிங், ஹைட் இல்லாததுனால உங்களுக்கு தைக்கும் ஸ்டொமக்குக்கும் கிட்ட ஸ்பேஸ் கம்மி. ஸோ ரிஸ்க் ஆஃப் அபார்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் 4th monthலேருந்துலாம் எங்கேயும் வெளியிலேயே போகல. டுவர்ட்ஸ் 8th 9th monthலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இட் வாஸ் அ பிளான்டு சிசேரியன், இது நார்மல் முடியாது, சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு கட்டத்தில் அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு விஷயம் அம்மா பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு விஷயம் இருக்கா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அபவுட் 6 years வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து லிஃப்ட் இருந்தது, நான் ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, அங்கே லிஃப்ட் இருந்தது. பட் ஆனால் எங்கள் அம்மாவால் வர முடியல, பிகாஸ் அந்த ஸ்கூலில் என்ன சொன்னாங்க, ஒன்லி ஃபார் ஸ்டாஃப்ஸ் வந்து எலிவேட்டர் அலவுட் அப்படின்னாங்க. என்னோடய கிளாஸ் வந்து 2nd or 3rd floorல இருந்தது அப்போது. அண்ட் எவ்ரி 6 months ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருந்தது. அப்போது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மா வரணும் அப்படின்னு. நாங்கள் கிளாஸ் டெக்கரேட் பண்ணுவோம், அந்த போர்டு சேர் இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அப்போ நான் எப்பயுமே நினைப்பேன் எங்கள் அம்மா வரணும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வந்து ஒரு தடவை கூட வர முடியல, வந்தது கிடையாது, இல்லை வர முடியல. அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா இது எல்லாரும் பேரண்ட்ஸும் வராளே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்தா அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ பீரியட்லாம் கொடுப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ரொம்ப ஏங்குவேன் எனக்கு ஃப்ரீ பீரியட் வேணும்னு. பட் எனக்கு மட்டும் கிடைக்காது, மீதி எல்லாரும் பேரண்ட்ஸ் வருவா, அவள் பேசுவா, அப்போ மட்டும் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் தட் அதை தவிர்த்து நான் எதுவும் ஃபீல் பண்ணுற மாதிரி எங்கள் அம்மா என்னை வைக்கல. ஸோ இப்போ இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆகியிருக்க விஷயம்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிசேபிள் பர்சனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் என்னென்னலாம் மாற்றங்கள் வந்து உண்டாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு சொல்லிடலாம். இப்போ இந்த மெரினா பீச்சு, பெஸ்ஸி பீச்சிலலாம் வந்து பாத்வே போட்டிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா பீச்செல்லாம் வந்து ஆல்வேஸ் ஒரு கனவாக இருந்திருக்கு. அது வந்து எங்களை மாதிரி பீப்புளை கேட்டிங்கன்னா நிறைய தெரியும். தூரக்கிருந்தே பீச் பார்க்குறதுக்கும் பீச்சு கிட்ட வந்து பார்க்குறதுக்கும் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து அது சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா பீச்லேயும் அந்த மாதிரி ஒரு பாத்வே, ஈசிஆர்லாம் எக்கச்சக்க பீச் இருக்குது, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ரிசார்ட்ஸ், அவங்கெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதை வந்து இது கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து என்ன ப்ராப்ளம்னா பவி, நம்ம ஊரில் இதை வந்து ஒரு விஷயமா எடுத்து பேசுகிறாங்க, இது நேச்சுரலாக நடக்கணுங்கிறேன். இப்போ உங்களை மாதிரி நாங்களும் எல்லா இடத்துக்கும் போகணும். அண்ட் ஈவன் பீச் கிட்டக்கெல்லாம் கூட நிறைய டிசபிலிட்டி வாஷ்ரூம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், சொன்னாங்க. அந்த மாதிரி நான் போகல, அப்படி இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்ன இல்லைன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ரேம்ப்பு கிடையாது. ஓகே, இங்கே இப்போ நான் ஒரு மேரேஜுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு போகிறேன்னா அது அக்சசபிளாக இருக்கான்னு நான் பார்க்கணும். ஏன் அப்படி இல்லை? இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், சுத்தமாக வாஷ்ரூமே இல்லை. ஈவன் நார்மலாக இருக்கிறவங்களால அதை யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அது இந்தியன் வாஷ்ரூம். ஏன் எல்லா இடத்துலையும் எங்களுக்குன்னு வாஷ்ரூம் இல்லை? அப்படியே இருந்தாலும் அதை டேமேஜ் பண்ணி தண்ணி ஊற்றி எல்லா ஜென்ரல் பீப்புளும் யூஸ் பண்ணி ஏன் அதை பண்ணுறாங்க? ஸோ எல்லாமே வந்து ஒரு டிமாண்டாகவும் அதுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது. எதுக்கு? எங்களுடைய ரைட்டு தானே அது, இல்லையா? ஸோ அந்த அவேர்னஸ் வரணும். அது மாதிரி ஹேண்டிகேப்டு, டிசேபிள்டு அப்படியெல்லாம் வேர்டே வரக்கூடாது. வி ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாலும் பெட்டர், ஒரு வீல் சேர் சிம்பிள் இருந்துட்டால் பெட்டர். ஸோ இந்த மாதிரி மெயினாக மென்டல் அவேர்னஸ் வரணும் பவி. மோர் தேன் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறத விட பப்ளிக், கவர்மெண்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் ஓல்டு பீப்புள், அப்புறம் ப்ரெக்னென்ட் உமன். இந்த ஆர்டர் தான் அங்கே அப்ராடில் இருக்கும். எல்லா இடத்துலையும் லிஃப்ட் இருக்கும், எல்லா கடையே இவ்வளோ தான் இருக்கும், அந்த கடைக்குள்ளே ஒரு டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிலீவ் பண்ண முடியாத மாதிரி அக்சசபிலிட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வரணும். ஏன்னா இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களால் எங்கேயுமே போக முடியாது. இப்போ நான் வரேன், என்னை விட முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் வரணும், அதுதான் எனக்கு சொல்லணும்.
ரிலேட்டிவ் சைடோ இல்லை இந்த நெய்பர்ஹுட்ல இருக்கவங்களோ நம்மளை பார்த்து ஒரு மாதிரி ஐயோ பாவமா இருக்கே அப்படிங்க நினைக்கும் போதே நம்மளோட அந்த கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் ஆகும் அந்த இடத்துலலாம் சில டைம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஓன் ரிலேட்டிவ்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் என்னை இக்னோர் பண்ணுவாங்க. என்னோட தங்கையை தான் தூக்கி தூக்கி வச்சுப்பாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு காமனாக ஃபேமிலியாக போனோம்னா ஐ வில் ஆல்வேஸ் பி ஆட் அவுட். தனியாக எங்கேயாவது நான் உட்காந்துருப்பேன். என் சிஸ்டர் தான் எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணுவாங்க. அப்போது எனக்கு ஆப்வியஸாக நான் சின்ன பொண்ணு, எனக்கும் கோவம் வரதான் செய்யும். இப்போ எனக்கு புரிகிற மெச்சூரிட்டி எனக்கு அப்போ இருந்திருக்காது. ஏன் அவளை மாத்திரம் எல்லாரும் கூப்பிடுறாங்க, நான் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு நான் வந்து அடம் பிடிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்த போது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு வேர் சாரி. இல்லை கேலிப்பர் போட்டுட்டு நீங்கள் பிரேஸ் போட்டுட்டு எல்லாருக்குமே சாரி கட்டிக்கணும்னு தமிழ் பொண்ணுக்கு ஆசை இருக்கும். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் காலேஜில் நான் ஆசை இருக்கும். அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. நான் வந்து 3 வீலர் கற்றுக்கிறதுக்கு ஐ வாஸ் பிளானிங். இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு தெரியல, 2 சைடில் வீடு வந்து வெல்டிங் பண்ணி நம்ம 3 வீலர் கற்றுப்போம். அது கற்றுன்ற டைமில் நான் விழுந்துட்டேன் கீழே. ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கீழே விழுந்து பயங்கரமாக எனக்கு ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி நிறைய சூச்சர்ஸ்லாம் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்ஜெக்ஷன்லாம் போட்டு லைட்டாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்போ சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட, இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குற, இந்த வண்டி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி வண்டி போகாதா அவளுக்குன்னு கேட்டாங்க. என்னோட ரிலேட்டிவ் தான். ஸோ அன்றைக்கி நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன். என்ன நமக்கு வண்டி கூட கற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா அதை கேட்கல, அது வேறு விஷயம். பட் அது தேவையில்லாத விஷயம் தானே, நான் எதுக்கு அதை பண்ணணும், பரவாயில்லடி கீழே தானே விழுந்துட்டேன், டூ இட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரெடியாக இல்லை. அவங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டினா போகாதா, அவளுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த டே நான் மறக்கவே மாட்டேன். இப்போ அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதை. ஷி வில் பி ஆன்சர்டு. வண்டி ஓட்டும் போதெல்லாம் அவங்க என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் சொன்னாங்க? வாங்க உங்களை ரவுண்டு கூட்டு போகிறேன்னு சொன்னீங்க. சொல்ல மாட்டேன். நான் வந்து நான் எப்படி தெரியுமா பவி, என்கிட்ட இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணவங்க கிட்டக்கெல்லாம் நான் திருப்பி பேசவே மாட்டேன். அவங்களோட லைஃப்லேருந்து நான் எடுத்துருவேன். அவங்க நல்லா இருக்கட்டும், கட்டு போட்டேன், அந்த மாதிரி எதுவுமே நான் நினைக்க மாட்டேன். மை சைலன்ஸ் வில் பி த ஆன்சர், அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் C-செக்ஷனுமே வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருக்கதா செய்யும். அந்த ஸ்டிச்சஸ் ஆறணும் அண்ட் அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அண்ட் வந்து கரெக்டாக நம்மளே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் டெலிவரி இருந்த அந்த ஸ்ட்ரகிள் என்னென்ன? ஓகே, எனக்கு வந்து பயங்கர கிரிட்டிக்கல் சிசேரியன். ரொம்ப பிளான்டுனாலுமே கூட இட் வாஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். நான் 6 hours ஐசியூவில் இருந்தேன். சில சமயம் யாரோ ஒருத்தரை சேவ் பண்ணுறதே எங்கள் டாக்டருக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அப்படிலாம் இருந்ததுக்கப்புறம் என்னை இமீடியட்டாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பார்த்துட்டாங்க பேபியை. நான் தான் லாஸ்ட்டாக வந்து 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவளை பார்த்தேன். ஃபீடிங்லாம் நர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு எழுந்து உட்காந்து ட்ரைனிங் கொடுக்கவே 3 days ஆச்சு. ஸோ நான் 5 days ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான டைம் இருந்தது. ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு எல்லாரும் அம்மா வீட்டுக்கு தானே வருவோம். ஒரு 90 days எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நான் திருப்பி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அந்த டைம் ஒரு 3 months ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸ்டிச்சஸ் எப்படின்னா, இப்போல்லாம் உங்களுக்கு அந்த இன்னர் ஸ்டிச்சஸ் ஒன்று வந்துருச்சு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. அவுட்டர் ஸ்டிச் 2மே இருந்தது. எனக்கு இன்னர் ஸ்டிச் ஹீல் ஆக ரொம்ப டைம் ஆச்சு. அது பில்ஸ்லேயே தான் வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் ஒரு 25-30 இவளுக்கு பேர் வைக்கிறது வந்து 36th day தான் வச்சோம். அது வரைக்கும் ஷி வாஸ் கால்ட் அஸ் பப்ளி. அப்போ சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுலாம். பட் மை டாக்டர் வாஸ் கிரேட். சூப்பராக என்ன கேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இவளை பார்த்தோம் நாங்கள் என்ன பார்த்தா லாஸ்ட் இயர் 2 years முன்னாடி கோவிலில் பார்த்தோம். நான் தானடி உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்சி டைம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. அந்த டைமில் உங்கள் ஃபேமிலியில் அம்மா அப்பா சரி, அவர் ஃபேமிலியில் அம்மா அப்பா சரி என்ன சொன்னாங்க? எனக்கு ஆக்சுவலாக 45 daysலேயே தெரியும். ஆனால் நான் செக்அப் போகல. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஃபால்ஸாக இருந்து நம்ம அடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் 60 days வெயிட் பண்ணேன். 60th day தான் செக் பண்ணி பாசிட்டிவ்னு எனக்கு தெரிஞ்சோடனே தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆப்வியஸாக. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், இப்படி ஒரு பொண்ணை நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம், அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க சைடில் என் ஹஸ்பண்ட் 6th அதனால் எங்கள் மாமனார் மாமியார் நிறைய பேரம்பேத்தி பார்த்துட்டாங்க. தேவர் எக்ஸைட்டட். பட் மை டேட் அண்ட் மாம் வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளை சுற்றி இருந்து நம்மளை பேசுகிறவங்கள தவிர கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறது யார் நம்ம தான் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களை எப்படி மென்டலி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆனீங்க? நான் அழுதேன். நம்ம ஸ்ட்ராங்காலாம் போய் இல்லை, டாக்டரை கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதேன். பயப்படாதீ, நீ எழுதா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி டாக்டர் லிஃப்ட்டில் சஷ்டி கவசம் படிக்கிற, புக்கு படிக்கிற, ஆஞ்சநேயர் விப்பு என்னென்னவோ பண்ணேன். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எதுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருந்தது. அதுக்கு தவிர இவன் நார்மலாக இருப்பாள்லன்னு சொல்லிட்டு தான் பெருசாக அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி அவளுக்கு ஒன்றும் ஆகிடாது, டாக்டர் வாய மூடி
அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நினைச்சா சிரிப்பு வருது, அப்போ ரொம்ப பயந்தேன். ஸோ அம்மா இதை பற்றிலாம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லும் போது? இதெல்லாம் சொல்லும்போது இப்போ எங்கள் அம்மா சொல்லும்போதே என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. ஓ எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப என்ன பயம்னா நான் வாக் பண்ணிடுவேனா அப்படின்னு தான் ரொம்ப பயம். சுற்றி இருக்கிறவங்களும் அதான் கேட்டாங்க, அனு நடப்பாளா, அனு பேசுவாளா அப்படின்னு இருந்தாங்க. நான் நல்லா பேசுவேன், நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அது வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ரொம்ப பயப்படுவேன், அவங்க இப்படி இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நடந்து பேசுறதே எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு வின். ஏன்னா அவ 9 months வரைக்கும் குப்புற கூட விழலப்பா, அவ்வளோ குண்டு. உடனே எல்லாரும் வந்து இந்த குழந்தை குப்புறவே விழல, இவங்களுக்கு ஏதோ டாபிக் கிடைக்கும், நம்ம குப்புற விழாடுதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி நானும் அப்போ நியூ மதர், ஓகேவா, என்ன பயமுறுத்தக்கூடாது. அப்போ 1.5 yearsல மேடம் ஸ்ட்ரைட்டா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வேற எந்த ஸ்டெப்புமே பண்ணல. அதனால ஓஹோ நீ நேரா ஓடுறதுக்கு தான் நீ இவ்வளவு பயமுறுத்தினியா அப்படின்னு இருந்தது. ஆமா, எடுத்தெல்லாம் போட மாட்டா, நேரா கண்ணை மூடிட்டு ஓடுவா. முன்னாடி என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டா, டாப்பில் அடிச்சு வாயெல்லாம் ரத்தம் கொட்டி டாக்டர் கொட்டி. அப்பெல்லாம் நான் வந்து இவர் ஆஃபீஸ் போயிடுவார், இவர் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 2 to 10. நான் தான் அவளை பார்த்துப்பேன். 3-wheeler எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவேன். எனக்கு மெய்டு ஒரு கேர்ள் இருந்தா, ஃப்ரிட்ஜை மாவெல்லாம் திறந்து கொட்டிட்டு மாவு பாத்திரத்தோட உட்காந்துருப்பா. ஸோ பயங்கர வாழு. எல்லாரோட ட்ரீமே வந்து அப்ராட்ல செட்டில் ஆகணும், ஒரு சொந்த வீடு ஒரு கார் அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் நீங்க இன்னும் அந்த சொல்லுவாங்கல்ல பிறந்த இடத்த மறக்காம நீங்க இன்னும் வந்துட்டு போறது. ஸோ எப்படி மேம், ஏன்னா அங்கேயே தான் இருக்கணும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க, நீங்க எப்படி வரணும்னு நினைச்சீங்க? ஸோ எனக்கு வந்து அப்ராட்ல செட்டில் ஆகணுங்கிறது தான் ட்ரீம். நான் உண்மையாக அது பல வருஷம் கிட்டத்தட்ட 7-8 yearsஸாக நான் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்கள மாதிரி பந்தாக்கோ ஒரு ஸ்டேட்டஸ்க்கோ அதுக்காக எனக்கு போகணுன்ட்டு இல்லை. கண்டிப்பாக இப்போ இந்தியாவில் எல்லா இடமும் ஆக்சசபிளாக இருந்ததுன்னு வைங்க, ஐ வில் பி ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், ஆக்சசபிள் இந்தியாவாக வந்துருச்சுன்னா நான் இந்தியாவில் இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்காக வரணும். இவளுக்கு லீவு தாத்தா பாட்டியோடு இருந்த மாதிரி இருக்கும். அது ஒரு ரீசன் தான் நாங்கள் இப்போ வந்து நார்மலாக இருக்கிறவங்களாலேயோ இல்லை பயங்கர பணக்கார ஆளுங்களை மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியும். கரெக்டாக ஒரு ட்ரெயினில் நீங்கள் போக முடியுமா? இப்போ எங்களால் ஏற முடியாது, ஆப்வியஸாக பஸ் எடுக்க முடியாது. ஸோ கார் வச்சு தான் நாங்கள் போகணும். அதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பாருங்கள். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கவே முடியாது. அது மாதிரி இந்தியா மாறுச்சுன்னா நாங்கள் யோசிக்கவே மாட்டேன். ஆட்டிடியூடும் சரியில்லை. அஃப்கோர்ஸ் அதுதான் ஆட்டிடியூட். என்ன ரீசன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு கஷ்டமே பழகிடுச்சு. எனக்கு என்னென்னா நான் ஏன் கஷ்டப்படணும், நான் இப்படி இருக்கிறது ஏன் தப்பு இல்லையே, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஸோ எனக்கு எல்லாம் வேணும். அப்படி இருந்ததுன்னா நான் இந்தியாவில் இருப்பேன். அம்மா சொல்ற விஷயங்கள் வந்து எஸ் இது வந்து இன்னும் மாறலாம், இந்த மாதிரி மாற்றங்கள் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, ஆட்டிடியூட் அதெல்லாம் சொன்னீங்கல்ல, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்கூலிங் தான் படிச்சுட்டு இருந்தேன் 9th standard வரைக்கும். 10th தான் நான் அங்கே போனேன். போயிட்டு வரச்சு இப்போ வெக்கேஷன் வரும்போது அங்கே வந்து எப்படி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் சுவிட்சர்லாண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் சுவிட்சர்லாண்டில் வந்து ரொம்ப நார்மலாக ட்ரீட் பண்ணோம். அப்படியே டக்குன்னு வந்தால் எங்கள் அம்மா வீல் சேரில் கூப்பிட்டு போனால் அடுத்த ஃப்ளைட் பண்ணால் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருந்தது. பட் நாங்கள் இந்தியா வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே அவங்க வந்து ஒரு மாதிரி இது பண்ணலையே அது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி டென்ஷன் ஆகி அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க இங்கே அப்படி கேட்டாங்க. அந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் எனக்கு. அது அங்கே நடக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லாங்குவேஜ் பேரியர் எல்லாம் ஓகே, பட் அவங்க வே ஆஃப் ட்ரீட்டிங் வந்து ரொம்ப பேடாக இருந்தது. ஒரு சின்ன விஷயம், எங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் காப்பியில் ஆன்லைன் காப்பி இருந்தது, அது அவங்க நார்மலாக சொல்லியிருக்கலாம். அப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, நாங்கள் எங்கே வேணால் போகலாம், நாங்கள் டிரான்சிட்டும் ஆளாம், எங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அவங்க வந்து ட்ரீட் பண்ண விதம் நல்லா இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் எங்கள் அம்மா அப்பா 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஒரே ஆள் வந்து எப்படின்னா 2 வீல் சேர் தள்ளுறாராம், இப்படி தள்ளுறாரு, அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா எங்கள் அம்மா விடிச்சிருவாரா, நான் பின்னாடி வந்து 24 7 இத்தனை லக்கேஜை தள்ளிட்டு போகிறேன். என்னை பார்க்காம அவர் போயிட்டார். எனக்கா லிஃப்ட் எங்கே பிடிக்கணும் தெரில. அதனால் எதுக்கு சொல்லுறேன், வீல் சேரில் இருக்கிறவங்கள வந்து அவங்க அவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க. இதே ஒரு ரிச்சான பர்சனோ அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் சோ கால் செலிபிரிட்டிஸோ பொலிட்டீஷியன்ஸ்க்கோ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஜெனரல் பப்ளிக்கு இல்லை. இதுதான் உண்மை. இல்லை அது கூட தேவையில்லை, பேசிக் ஹியூமனிட்டி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதை தவிர நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அதனால எங்கள் அம்மா தான் ஃபேஸ் பண்ணது ரொம்ப அதிகம். நான் நிறைய எதுவும் பேடாக நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணதில்லை. நாங்கள் கேட்டோம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு அடுத்த டியூட்டி இருக்குது. பட் உங்களோட டியூட்டியே இதுதான், நீங்கள் அதுதான் அங்கே பண்ணுறீங்க, ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ரூடாகவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கண்டுக்கல. எனக்கு தெரிஞ்ச அவர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டோம். ஆஃப்டர் சென்னை ரொம்ப சூப்பராக இருந்தது. வாஸ் பெட்டர், வாஸ் ரியலி குட், கம்பேரிட்டிவ்லி பெட்டர்.
ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணா. சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அந்த ஊர் எனக்கு பிடிக்கல. இந்தியா உள்ள அந்த ஊர் எனக்கு வேண்டாம். சுவிட்சர்லாண்டில் நம்ம சொல்லவே வேணாம் பவி. நான் இறங்குறேன்னா there will be a cabin wheelchair ரெடி. லாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஊரில் எப்படின்னா லாஸ்ட்டாக ஏற்றுறாங்க உள்ள. ஸோ அதெல்லாம் சொல்ல கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லை, அது சொல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஸோ அம்மா அப்பா இப்போ எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பார்த்து? எங்கள் அப்பாவுக்கு ஆல்வேஸ் ப்ரௌடுங்க. அவர் எனக்கு முடியாத இருந்த போதுமே ஹீல் ஃபீல் ப்ரௌட் அபவுட் மீ. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட இருந்தால் எனக்கு வில் பவர்லாம் எனக்கு வந்திருக்கு. அவர் அப்படி போல்டாக என்னை தூக்கிட்டு போகும்போது கூட அவர் அந்த கண்ணில் அவர் காமிச்சதே கிடையாது. அம்மா வந்து சொல்ல மாட்டாங்க. எல்லா அம்மாவும் அப்படி தானே, மனசை விட்டு அவங்க பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே அழுதுப்பாங்க. அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ ப்ரவுட் நவ். ஸோ அம்மா கிட்ட நீங்கள் ஒரு கற்றுக்கிட்ட விஷயம்னா என்னடா சொல்வீங்க? மெயினாக சொல்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பயுமே வந்து அழக்கூடாது. ஐ மீன் அழலாம், பட் ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப சின்ன விஷயத்துக்கு அழக்கூடாது, ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பாயிண்ட் வரைக்கும் எதுவுமே போல்டாக ஃபேஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் அழுவேன். எனக்கு வந்து எப்படின்னா எங்கள் அம்மா இல்லைன்னா எந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரி நான் இப்போவும் அப்படி தான். பட் ஆனால் வந்து இப்போது போல்டாக இருக்கேன் அப்படின்னா அது எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுண்டது தான். கிளாசிக்கல் டான்ஸர். எங்கள் அம்மா வந்து எவ்ரி கிளாஸ் வந்து என்னோட ஃபேமிலி வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ் கிடையாது டான்ஸ்க்கு. எங்கள் அம்மா ஒரே ஆளாக வந்து மழை பெய்யும் எப்போ இருந்தாலும் எங்கள் அம்மா தான் நான் வண்டியில் போய் விடுவா. அப்போல்லாம் பார்க்கறச்சி நம்ம அம்மா நம்மளுக்கு இவ்வளோ செய்கிறா அப்படிங்கிற ஒரு ஒரு அதுவே ஒரு பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ. தேங்க்யூ. அனு, இப்போ வந்து அப்ராட்ல அங்கே இருக்கிற பேரண்டிங் அண்ட் அங்கே அம்மாவை பார்க்குற விதம் எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் பார்க்குற விதங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கு. நீங்கள் ஸோ அதை எங்களுக்காக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுமா? அங்கே எப்படி பார்க்குறாங்க, இங்கே எப்படி பார்க்குறாங்க? இந்தியாவில் இருக்கிறச்சே நான் ஐ திங்க் ஒரு 4 ஸ்கூலில் படித்தேன். அதில் 2 ஸ்கூலில் வந்து என்னை எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணல. பட் அந்த இன்னும் 2 ஸ்கூலில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏன் உன் பேரண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாளா, ஏன் ஒரு வேளை நீ ரொம்ப நாட்டியாக இருக்க வரமாட்டேங்கிறாளா, அவளே அப்படி நினச்சிண்டா. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மாவில் வர முடியல. இன்னொரு ஸ்கூலில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் எங்கள் அம்மா வீல் சேரில் இருக்காங்க, நிறைய இடத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரி இருந்ததுனால இந்த 2 ஸ்கூலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணாங்க. அது எனக்கு கொஞ்சம் சேடாக இருந்தது. பட் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நார்மலாக இருந்தது. அது ஒரு தனியாக பார்க்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்ச மெயின் டிஃப்ரென்ஸ். சில பேர் வந்து பிட்டி ஸ்மைல் அப்படிம்பாங்க, எப்படின்னா பாவமாக பார்ப்பாங்க. எனக்கு அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு வந்து எங்கள் அம்மா தள்ளுறது எனக்கு வந்து அது கஷ்டமே கிடையாது, ரொம்ப கேஷுவலாக போவேன். சில சமயம் எங்கள் அம்மா இப்போது ஆட்டோமேட்டிக் வீல் சேர் வாங்கியிருக்கா, எப்படின்னா இப்போது ஒரு பொண்ணு ஒரு அம்மாவை வந்து கை கொடுத்து நடந்து போவா இல்லையா. ஸோ எங்கள் அம்மா ஆட்டோமேட்டிக் வீல் சேரில் இருக்கிறச்சு நான் எங்கள் அம்மா கை பிடிச்சின்னு போவேன். அது எனக்கு ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் மால்ஸ்லாம் போகிறச்சு, இப்போ ரீசெண்டாக போகிறச்சே கூட சில பேர் பாப்பா இவன்னு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலாக அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இன்னொருத்தவங்களை பார்க்கறது அப்படிலாம் இல்லை. இங்கே கொஞ்சம் சில பேர் பார்ப்பாங்க, எல்லாரும் நான் சொல்லலை, சில பேர் ரொம்ப வியர்டாக அது என்னது அது ஐயோ அப்படி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ எப்படி இருக்குது மேம், இவ்வளோ மெச்சோர்டாக பேசுகிறாங்க, எப்படி இருக்குது நம்ம பொண்ணு இவ்வளோ மெச்சோர்டாக பேசுகிறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது கண்டிப்பாக ஒரு ப்ரவுட் ஃபீல் தான். நான் சின்னதுலேருந்தே அவளுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் முடியாதவங்கிறத அவளுக்கு அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்கள் அப்போது பெட்டராக இருக்கும்போதே சொல்லிட்டோம் அப்படின்னா த மோர் ஒஸ்ட்டு நாங்கள் வர அவளுக்கு அது பெருசாக தெரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் வீல் சேரில் இல்லை, அவள் சின்னதாக இருக்கும்போது நான் நடந்துட்டு தான் இருந்தேன். அவள் அதையும் பார்த்துருக்கா. ஸோ அது நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நாங்கள் இப்படி தான், எங்கள் சுச்சுவேஷன் இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த பசங்களுக்கு வந்து அது லக்கியாக எனக்கு அப்படி இருக்குது. சில குழந்தைங்க புரிஞ்சிக்காது, பாவம், நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இது வரைக்கும் உங்கள் 2 பேருக்கும் ஏன் இப்படி இருக்குன்னு இத்தனை வருஷத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன அப்படி ஃபீல் பண்ண வச்சது கிடையாது. பிகாஸ் நான் எங்கே போனாலும் எது பண்ணாலும் எனக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததில்லை. இப்போ நார்மலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களோ அதேமாதிரி எவ்ரி வீக்கெண்ட் பிலீவ் பண்ண மாட்டீங்க, எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் வெளில போவோம். நாங்கள் வந்து குரோம்பேட்டில் இருந்தோம். குரோம்பேட்லேருந்து எவ்ரி வீக்கெண்ட் பெசன்ட் நகர் பீச், சத்யம் தேட்டர் எல்லாமே வருவோம் வண்டியில். எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க, எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தோணுனதே கிடையாது, சுத்தமாக தோணுனதில்லை. ஸோ நான் அப்படி திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் இவங்களும் எங்கள் அப்பா தான். பிகாஸ் எனக்கு ஏன் இவங்க இதை பண்ணல அப்படி பண்ணல எனக்கு குறை வச்சதில்லை. அவருக்கு ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்டுங்க. நானே பெருசாக அவரை கேட்டதில்லை. ஏன்னா அவர் நல்ல மெச்சூர்டாக இருக்கும்போது 8th or 6th 7th அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஒரு பக்கெட், இந்த வில்லேஜ்லலாம் உங்களுக்கு இரும்பு பக்கெட் இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, ஓடிட்டு போய் விளையாடும் போது அதில் இடிச்சுக்கிட்டாராம்.
அது உள்ள செப்டிக் வச்சு அந்த கால் அபவ் நீ ரைட் லெக் எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ நான் அது மட்டும்தான், அது டியூரிங் மேரேஜ் அது கேட்டது தான். ஏன்னா நிறைய பேர் ஆர்மியில் இருந்தியா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்லாம் நிறைய அசியூம் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ ஆஸ் அ ஒய்ஃப் எனக்கு தெரியணும் எப்படி ஆச்சுங்கிறது. நல்லா அவருக்கு தெரிஞ்ச டைமில் அவருக்கு அது மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பெருசாக பேசினதே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, எஸ் வி கேன் டூ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? ஆமாம், நான் அதுக்கு தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 years ஆகுது. ஃபஸ்ட்டு 3 yearsல ஒரு பொண்ணு இருந்தா. எனக்கு அவள் பேர் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவள் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தா. அவளுக்கு வந்து வீட்டில் ரொம்ப அவள் தவந்து போவா. வீட்டில் வீல் சேர் கிடையாது, கேலிப்பர் கிடையாது, வெளியில் போக முடியாது. அவள் எப்படியோ போயிட்டு என்னோடய நம்பரை மொபைல்லேருந்து எடுத்து கால் பண்ணி, அக்கா நான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போனேன், ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணான். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணு எனக்கு யாரும் தெரியாது, பார்த்ததில்ல. சரி, ஏதோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாயிண்டில் நம்ம வந்து பார்த்து அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஒரு 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னா அதுவும் மெயினாக உமனுக்குங்க. ஏன்னா மென் எப்படியோ சர்வைவ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் கம்மி நம்ம ஊரில். நமக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத எப்படியாவது கன்வே பண்ணணுங்கிறதான் என்னுடைய முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. நான் நிறைய திங்க்லாம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சொல்கிறேன்னா ஐ வாஸ் அ ஓவர் திங்கர். அதனால தான் சொல்கிறேன். என்ன வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருங்க. கஷ்டம் வரும், பட் நல்லதும் நடக்கும் அப்படின்னு ஹோப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, மெயினாக அதுதான். அழுது அதுக்காக அழாமல் அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு நடுவில் நிறைய நம்ம அழுதுருப்போம், ஃபீல் பண்ணியிருப்போம், தனியாக இருந்திருப்போம், சண்டை போட்டிருப்போம், யாருமே வேண்டாம்னு நினச்சிருப்போம். இதெல்லாம் தாண்டி தான் அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியும். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. ட்ரை டு ஃபேஸ் எவ்ரிதிங் போல்ட். ஸோ இதே ஸ்மைலோட இருங்க, இப்படியே எங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி நாங்கள் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நைஸ். நன்றி. Prista Premium Women's Wear. Let your body love it. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.